அந்த பொண்ணு அவ்வளோ அழகா ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக். சூப்பர். நீங்கள் பொருள் பார்த்த மாதிரி ஒரு சூப்பரான வீடியோ குயிக்காகவும் ஷார்ட்னஸ் ஸ்வீட் ரெடி பண்ணிடலாம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட இருக்கிற ஐட்மோஷன் ஆப்பை ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் நான் கொடுத்த அப்படி சொல்லிட்டு நீங்கள் இன்புட் பண்ணி ஓப்பன் பண்ணாக்க உங்களுக்கு வந்து பண்ண இதில் எப்படி தான் ஷோ ஆகும். நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணினாக்க இது யூஸ் பண்ணிக்க அந்த ஃபான் அண்ட் வீடியோ வந்து பண்ண மெட்டில் கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து பண்ணாக்க டவுன் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் வந்து பண்ணாக்க இந்த ஃபானை வந்து பண்ண உங்கள் ஐட்மோஸில் எப்படி இன்புட் பண்ண நம்ம பார்த்துடலாமா. ஸோ அதுக்கு கீழே ஒரு டெஸ்ட் இருப்பாருங்க. அந்த டெஸ்ட் நீங்கள் கிளிக் போயிட்டு கீழே டெஸ்ட் இருக்கா அது நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. மேலே ஃபாண்ட் இருக்கா அது நீங்கள் செலக்ட் பண்ணினா கீழே வந்து பண்ண வேவல் ஃபாண்ட்ஸ் இருக்கும் அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் மேலே காலில் 3 பட்டன் இருக்கா அது நீங்கள் செலக்ட் பண்ணினா கீழே வந்து பண்ண ஃபாண்ட் இருக்கும் அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் மட்டும் மேல் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா 3 பட்டன் இருக்கும் அதை கிளிக் பண்ண சைடில் வந்து பண்ண டவுன் மொபைலில் வந்து பண்ண ஷோ ஆகும். ஸோ இதில் தான் நீங்கள் ரீசெண்டாக டவுன் பண்ண ஃபாண்ட் இருக்கும். நீங்கள் மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. இப்போ என்னோடய ஃபாண்ட் வந்து எந்த ஃபைல் கிட்ட இருக்கும். ஸோ அந்த ஃபைல் கிட்ட நான் வந்து பண்ணாக்க போய்க்கிறேன். ஒரே ஃபாண்ட் தான், ஜஸ்ட் அது வந்து பண்ணிங்க கிளிக் பண்ணாலே போதும். ஆட்டோமேட்டிக் உங்கள் அட்மோஸ்டில் வந்து பண்ணாக்க அது இன்புட் ஆயிரும். ஸோ நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணீங்கன்னாக்க இந்த இன்புட் இதை மட்டும் நீங்கள் டிக் பண்ணி விட்டுட்டு உங்கள் ஐட்மோஷன் ஆப்பை வந்து நீங்கள் க்ளோஸ் பண்ணி விட்டுக்கணும். ஓகே, ஸோ க்ளோஸ் பண்ண ஆப்பை வந்து பண்ணாக்க மட்டும் நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம இன்புட் பண்ண பாருங்கள். ஸோ அந்த ப்ராஜெக்ட் வந்து பண்ண மட்டும் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தினாக்கா ஸோ அந்த ஃபாண்ட் வந்து பண்ண உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகிட்டு இருக்கும். ஸோ அப்படி உங்களுக்கு வந்து பண்ணாக்க சேஞ்ச் ஆகினாக்கா அந்த டெஸ்ட் இங்கே கிளிக் பண்ணுறீங்க. கீழே டெஸ்ட் இருக்கா அது கிளிக் போயிட்டு இந்த டெஸ்ட்டுக்கு லாஸ்ட்டுக்கு போயிட்டு உங்களுடைய கீபோர்டில் வந்து பண்ணாக்க ஃபேஸ் இருக்கா அது வந்து பண்ணி கிளிக் பண்ணாலே போதும். ஆட்டோமேட்டிக்காக வந்து பண்ணாக்க சேஞ்ச் ஆகும். சேஞ்ச் ஆகல மட்டும் இந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கும். ஓகே, ஸோ ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தாக்க லிரிக்ஸ் எதுவும் நீங்கள் சேஞ்ச் பண்ண வேணாம். பட் இந்த கலர் வேணால் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அது எப்படி உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ கீழே அந்த டெஸ்ட் இருக்கா அது கில் போயிட்டு சைடில் கலர் இருப்பாருங்க அது கில் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல க்ரீன் கலர் பதிலாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எந்த கலர் வேணாலும் இந்த மாதிரி நீங்கள் வந்தாக்க வளருதே. ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணி விட்டுங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி வந்து பண்ண கலர் சேஞ்ச் பண்ணாக்க அடுத்த டெஸ்ட்டுக்கு வந்து பண்ணாக்க சேஞ்ச் பண்ணி விட்டுங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பண்ணாக்க ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கிலும் நெக்ஸ்ட் இந்த டெஸ்ட்டுக்கு அடுத்தது வந்து பண்ணாக்க நீங்கள் பொருளை பார்த்துறீங்க ஒரு ஃப்ளாஷ் மாதிரி ஒரு வந்து போகும் இல்லையா. ஸோ அந்த டெம்ப்ளேட் வந்து பாருங்க நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்து இப்போ கீழே ப்ளஸ்ஸும் கூட்டு மீடியோ கூட்டு இந்த டெம்ப்ளேட் நான் முன்னாடி சொன்னேன்ல பெட்லேயே இருக்க நீங்கள் டவுன் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இந்த மசாலா போய்ட்டு மேலே ப்ளஸ்ஸும் கொடுத்துக்கலாம். இது வந்து பண்ணாக்க லாங் ப்ரெஸ் பண்ணி கட்ட அந்த டெஸ்ட்டுக்கு கீழே வர மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிவிட்டோம். இப்போ மூவ் பண்ணி பாருங்கள் கட்ட இது உங்களுக்கு ஆட் ஆகிடுச்சா. சித்துடைய கலர் வந்து பண்ணாக்க நீங்கள் பொருளை நான் வந்து பண்ணாக்க ஒரு க்ரீன் கலர் மாதிரி கொடுத்துருப்போம் என்னோடய பிக்குக்கு ரிலேட்டடாக. ஸோ நீங்களும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இல்லை இப்படி வேணாலும் நீங்கள் வச்சுக்கோங்க. நான் கலர் எப்படி சேஞ்ச் பண்ண உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ அதுக்கு அந்த வீட்டை நீங்கள் செலக்ட் போயிட்டு எஃபர்ட்குள்ளே போயிட்டு ஆட் ஃபீட்டில் கலர் ரேட் இருக்கா அதை கில் பண்ணிக்கோங்க. இதில் சுட்டுன்னு ஒரு ஃபீட் இருப்பாருங்க அதை நீங்கள் செலக்ட் போயிட்டு சாண்ட் செட்டிங் கில் போயிட்டு 12 மட்டும் லேட் இன்க்ரீஸ் பண்ண கலர் உங்களுக்கு சேஞ்ச் எடுத்துறதா. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கலர் வந்து பண்ணி அசென்ட் பண்ணி கரெக்டாக நீங்கள் ஆட் பண்ணி விட்டுங்க. நான் வந்து பண்ணாக்க ஒரு க்ரீன் கலர் ஆட் பண்ணி விட்டுக்கிறேன். டிப்ஸ் சொல்ல முடிஞ்சு. நெக்ஸ்ட் இந்த டெப்ளேட் வந்து பண்ணாக்க கட்டு இந்த இடத்துல நம்ம ஆட் பண்ணிடலாமா. ஸோ அதுக்கு இப்போ நம்ம ஆட் பண்ண அந்த டெப்ளேட்டை கிளிக் போயிட்டு இந்த பாக்ஸையும் கிளிக் போயிட்டு காப்பில் இருக்க அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு டெஸ்ட்டு முடிகிற இடத்துக்கு போயிட்டு அங்கே காப்பி பண்ணது இந்த பாக்ஸ் உங்களுக்கு பிஎஸ்லேயே கூட்டு ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணி அந்த டெஸ்ட்டுக்கு மேலே வரவே நான் ஆட் பண்ணிட்டோம். இது கொஞ்சம் கம்ப்ரஸ் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு நெக்ஸ்ட் மாதிரி போயிட்டு அந்த வீடியோ நீங்கள் செலக்ட் போயிட்டு சைடில் ஸ்பீடேக்குன்னு இருப்பாருங்க அது கிளிக் போயிட்டு இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணாக்க அந்த டைமுக்கு வந்து விசாரம். இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டில் வந்து மூவ் பண்ணி பாருங்கள். இப்போ நீங்கள் பொருள் பார்த்து நடாச்சா நெக்ஸ்ட்டு நீங்கள் மூவ் பண்ணாக்க இதுக்கப்புறம் வந்து பண்ணாக்க இப்படி தான் உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ இதில் தான் நம்ம வந்து பண்ணாக்க மெயின் எடிட்டிங்கே போக பாருங்க. ஸோ ரொம்ப வீசம் ஜஸ்ட்டு பிக்கை மட்டும் தான் நீங்கள் ஆட் பண்ண போகிறீங்க. எப்படின்னு பார்த்துலாமா. ஸோ அதுக்கு வந்து பண்ண இந்த க்ரீன் கலர் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் இடத்துக்கு வந்துக்குங்க. இப்போ கீழே ப்ளஸ்ஸும் கூட்டு மீடியோ கூட்டு நீங்கள் எடிட் பண்ணி ஒரு பிக் வந்து பண்ண நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் இந்த பிக் வந்து பண்ணாக்க நெக்ஸ்ட் மாதிரி வரைக்கும் வந்து பண்ணாக்க நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டுங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இப்போ நீங்கள் ஆட் பண்ண அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் போயிட்டு கீழே மோட்ஸ் இருக்கா அது நீங்கள் செலக்ட் போயிட்டு சைடில் இருக்கிற செகண்ட் ஆப்ஷன் கீழ் போயிட்டு ஃபஸ்ட்டு -90 வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த ஃபஸ்ட் அண்ட் தேர்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணி உங்களுடைய பிக்குக்கு தகுந்த மாதிரி வந்து பண்ணாக்க நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக வந்து பண்ணாக்க ஃப்ரேமில் கொஞ்சம் சென்டராக வர மாதிரி வந்து பண்ணாக்க உங்களுடைய பிக்கை நீங்கள் ஆட் பண்ணி விட்டுங்க. ஓகே, முடிஞ்சா. ஸோ நெக்ஸ்ட் மாதிரி போயிட்டு மறுபடியும் கீழே ப்ளஸ்ஸும் கொடுக்குறீங்க மீடியோ கொடுத்து நீங்கள் எடிட் பண்ண பிக்கை நீங்கள் செலக்ட் போயிட்டு நெக்ஸ்ட் மாதிரி வரைக்கும் வந்து பிக்கான இந்த பிக்கை நீங்கள் சீன் பண்ணிவிட்டு அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க. கீழே மோட்ஸ் இருக்கா அது நீங்கள் செலக்ட் போயிட்டு சைடில் இருக்கிற செகண்ட் ஆப்ஷன் போயிட்டு இது வந்து பண்ணாக்க -90 வந்து பண்ணாங்க சேஞ்ச் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் சைடில் இருக்கிற ஃபஸ்ட் அண்ட் தேர்ட் யூஸ் பண்ணி இப்போ இந்த பிக்குக்கு தகுந்த மாதிரி வந்து பண்ணாக்க நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக அந்த ஃப்ரேமில் உங்கள் பிக்கை நீங்கள் ஆட் பண்ணி விட்டுங்க. இதே சேமத்தில் வந்து பண்ணாக்க அடுத்த அந்த புக் மார்க்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடிட் பண்ணுற பிக்கே இப்போ நம்ம சொல்லி கொடுத்தோம் பாருங்கள். ஸோ அதே
சேம் மெத்தட் நீங்கள் ஒன் பண்ண வந்து பண்ணாக்க நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்குங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பண்ணாக்க இதில் எஃபெக்ட் எப்படி ஆட் பண்ணுறது நம்ம பார்க்கலாம். ஸோ நான் வந்து பண்ணாக்க லாஸ்ட் இருக்கும் பிக் ஆட் போயிட்டேன். ஸோ இப்போ நம்ம இதுக்கு வந்து பண்ணாக்க எஃபெக்ட் ஆட் பண்ணிக்கலாமா? ஸோ அதுக்கு நீங்கள் வந்து பண்ணாக்க ஃபஸ்ட்டு பிக்கு கிட்ட வந்துக்குங்க. இப்போ அப்படி நீங்கள் கீழே நீங்கள் மூவ் பண்ணாக்க இந்த இடத்துல வந்து பண்ணாக்க ஒரு க்ரீன் கலர் லேயர் பாருங்க. ஜஸ்ட் அந்த லேயர் நீங்கள் கீழ் போயிட்டு சைடில் எஃபெக்ட் இருக்க கீழே அது நீங்கள் செல்ல போயிட்டு இப்போ அந்த சைடில் 3 பட்டன் இருப்பாருங்க அது கீழ் போயிட்டு இல்லை காப்பி எஃபெக்ட் இருக்கோ அது இங்கே கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பிக் நீங்கள் செல்ல போயிட்டு அதே எஃபெக்ட்குள்ளே போயிட்டு அதே 3 பட்டனை கீழ் போயிட்டு இப்போ பேஸ்ட் எஃபெக்ட் இருக்கா அது கீழ் பண்ணிலே போதும். இப்போ நீங்கள் மூவ் பண்ணி பாருங்கள். இப்போ நீங்கள் புல்லு பார்த்தீங்கன்னா எஃபெக்ட் உங்களுக்கு இதில் ஆட் ஆயிடுச்சா? நெக்ஸ்ட் பிக்கை நீங்கள் செல்ல போயிட்டு எஃபெக்ட்குள்ளே போயிட்டு அதே 3 பட்டனை கீழ் போயிட்டு பேஸ்ட் எஃபெக்ட் கொடுத்துக்கோங்க. இது சேம் மெத்தட் நீங்கள் எத்தனை பிக் ஆட் பண்ணி வச்சிருக்கீங்களோ ஸோ அந்த பிக்கும் ஜஸ்ட் இந்த எஃபெக்ட் வந்து நீங்கள் பேஸ்ட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ நம்ம லாஸ்ட் இயருக்கு ஆட் பண்ணியாச்சு. நீங்கள் ஆட் பண்ணிட்டு மறுபடியும் வந்து பண்ணாக்க நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்து பண்ணாக்க வந்துக்குங்க. இப்போ கீழே நீங்கள் மூவ் பண்ணாக்க அந்த க்ரீன் கலர் இருக்கா அது கில் போயிட்டு மேலே டீல்ஸ் ஆப்ஷன் பாருங்க அது கில் பண்ணி இங்கே டீல் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பண்ணாக்க இப்போ நம்ம ஆட் பண்ண க்ரீன் கலருக்கு மேலே வந்து பண்ண லேயர் பாருங்க VU1 ஜஸ்ட் அந்த லேயர் வந்து பண்ணாக்க சைடில் லாங் ப்ரெஸ் பண்ணி எல்லா பக்கமும் மேலே கொண்டு போய் விட்டுக்குங்க. ஓகே சைடில் வந்து பண்ணாக்க உங்களுக்கு டார்க்னஸ் அடிச்சா நெக்ஸ்ட் கீழே லிக்ஸ் குரூப் இருப்பாருங்க அதையும் சைடில் லாங் ப்ரெஸ் பண்ணி முன்ன ஆட் பண்ண அந்த லேயருக்கு மேலே கொண்டு போய் விட்டுக்குங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பண்ணாக்க மட்டும் நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துனாக்க இந்த இடத்துல ஒரு லேயர் இருக்கா இதுவும் வந்து பண்ணாக்க லாங் ப்ரெஸ் பண்ணி இப்போ இது எல்லாத்துக்கும் மேலே கொண்டு போய் விட்டுக்குங்க. இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டில் வந்து மூவ் பண்ணி பாருங்கள். இப்போ நீங்கள் புல்லு பார்த்து உங்களுக்கு ஆட் ஆயிடுச்சா? நெக்ஸ்ட் வந்து பண்ணாக்க இதுக்கு நம்ம நீங்கள் புல்லு பார்த்து இருப்பீங்க அந்த டெஸ்ட்டு வரும்போது வந்து பண்ணாக்க பட்டர்ஃப்ளை வீடியோ இல்லையா ஸோ அது வந்து பண்ணாக்க இப்போ நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு வந்து பண்ணாக்க கரெக்டாக லிஸ்ட் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் இடத்துக்கு வந்துக்குங்க. இப்போ கீழே ப்ளஸ்ஸும் குட்டு மீடியோ கூட்டு இந்த பட்டர்ஃப்ளை வீடியோ நம்ம மெட்டில் கொடுத்துருக்கேன் நீங்கள் டோ பண்ணிக்கங்க. ஜஸ்ட் இது நம்ம வந்து பண்ணாக்க ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பண்ணாக்க கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் கரெக்டாக இந்த புக் மார்க் தகுந்த மாதிரி நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிடலாமா? ஸோ அதுக்கு நெக்ஸ்ட் மாதிரி போயிட்டு அந்த வீடியோ நீங்கள் செலக்ட் போயிட்டு சைடில் ஸ்பீட் ஐக்கன் இருக்கா அது கில் போயிட்டு இந்த ஆப்ஷன் கில் பண்ணாக்க டைம் பார்த்து நெக்ஸ்ட் டைம். ஸோ இப்போ நீங்கள் ஆட் பண்ண அந்த வீடியோ வந்து இப்போ நீங்கள் செலக்ட் போயிட்டு பிளண்டிங் ஒப்பாசிட்டி இருக்கா அது கீழ் போயிட்டு லைட் இருப்பாருங்க அது கீழ் போயிட்டு ஸ்க்ரீன் கொடுத்தாக்க ஜஸ்ட் இது ஆட் ஆயிடும். இப்போ அப்போ நீங்கள் பேக் போயிட்டு கீழே மோட்ஸ் இருக்கா அது கீழ் போயிட்டு இப்போ இந்த சைடில் இருக்கிற ஃபஸ்ட் அண்ட் யூஸ் பண்ணி இது வந்து பண்ண உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் அசென்ட் பண்ணி கட்டை வந்து பண்ணாக்க நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்கோங்க. இன்னும் கொஞ்சம் நான் லைட்டாக ஜூம் பண்ணி ஆட் பண்ணி விட்டுக்கிறேன். ஓகே ஸோ இது வந்து பண்ணாக்க சைடில் வந்து பண்ணாக்க லைட்டாக ஒரு லைன் மாதிரி வந்து பண்ணாக்க ஷோ ஆகுது. ஸோ இது நம்ம கட் பண்ணிடலாமா? ஸோ அதுக்கு வந்து பண்ண அப்படி நீங்கள் பேக் போயிட்டு எஃபர்ட்குள்ளே போயிட்டு ஆட் ஃபிட்டில் மேலே சர்ச்சைக்கே இருக்கா அது கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் WIPEன்னு கொடுங்க. வேப்னு ஒரு எஃபெக்ட் எடுத்தால் ஃபஸ்ட்டாக அது நீங்கள் செலக்ட் போயிட்டு சேனல் செட்டிங் கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே வந்து பண்ண ஆங்கிள் இருக்கா அது வந்து பண்ணி கீழ் போயிட்டு ஒரு 90 டிகிரிக்கு வந்து பண்ணி சேஞ்ச் பண்ணி விட்டுக்குங்க. ஓகே ஸோ நெக்ஸ்ட்டு மேலே வந்து பண்ணாக்க ஸ்டார்டிங் இருக்கா அது வந்து பண்ண லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணாக்க ஜஸ்ட் அந்த லைன் வந்து பண்ணாக்க உங்களுக்கு மறைஞ்சிரும். ஓகே சொல்ல முடிஞ்சிச்சு. ஸோ இப்போ அப்படி நம்ம பேக் போய்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் இந்த பட்டர்ஃப்ளை வீடியோவும் வந்து பண்ணாக்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கலர் வந்து பண்ணி சேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் வந்து பண்ணாக்க ஒரு க்ரீன் கலர் நான் வந்து பண்ணாக்க சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கு வந்து பண்ணாக்க எஃபெக்ட்குள்ளே போயிட்டு ஆட் எஃபெக்ட்லேயே நம்ம முன்னே வந்து பண்ணாக்க அந்த ஃப்ளாஷ் மாதிரி ஒரு டெப்ளோடிக்கு வந்து பண்ணாக்க ஒரு யூம்சூட்னு ஒரு எஃபெக்ட் ஆட் பண்ண பாருங்கள் அது இந்த இடத்துல உங்களுக்கு எங்கேயாவது ஷோ ஆகும். ஸோ அது வந்து பண்ணி கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. ஜஸ்ட் இது வந்து பண்ணாக்க நான் மூவ் பண்ணி கட்ட ஒரு க்ரீன் கலருக்கு வந்து பண்ணாக்க நான் வந்து ஆட் பண்ணி விட்டுக்கிறேன். ஓகே சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் அப்படி நம்ம பேக் போய்க்கலாம். ஸோ இப்போ வந்து பண்ணாக்க இது ஆட் ஆயிடுச்சா? ஸோ இது வந்து பண்ணாக்க லாங் ப்ரெஸ் பண்ணி கட்ட இந்த லேயருக்கு கீழே வர மாதிரி நம்ம ஆட் பண்ணி விட்டுலாம். ஓகே ஸோ இப்போ வந்து பண்ணாக்க கட்ட ஆட் ஆயிடுச்சா? நெக்ஸ்ட் இந்த டெப்லெட் வந்து பண்ணாக்க அடுத்தடுத்த டெஸ்ட்டுக்கு வந்து பண்ணாக்க நம்ம ஆட் பண்ணிடலாமா? ஸோ அதுக்கு இப்போ நீங்கள் ஆட் பண்ண அந்த வீடியோ நீங்கள் செலக்ட் போயிட்டு இந்த பாக்ஸ் கிளிக் போயிட்டு காப்பி இருக்கா அது கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நெக்ஸ்ட் மாதிரி போயிட்டு அங்கே காப்பி பண்ணி அதே பாக்ஸும் கொடுத்து பிஎஸ்லேயே கொடுத்து ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த லேயருக்கில் கொண்டு வந்து விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் மாதிரி வரைக்கும் எங்கே செக் பண்ணணும். இது வந்து பண்ண கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஸோ அதுக்கு அந்த வீடியோ நீங்கள் செலக்ட் போயிட்டு இந்த ஸ்பீடுக்கு இப்போ இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணாக்க டைம் பேத்தர் ஃபிக்ஸ் ஆகும். ஸோ இது சேமத்தில் வந்து பண்ணாக்க அடுத்தடுத்த புக் மார்க்கு தகுந்த மாதிரி இந்த டெப்லெட் வந்து பண்ணாக்க நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்குங்க. ஸோ நம்ம வந்து பண்ணாக்க ஆட் பண்ணியாச்சா? நெக்ஸ்ட் ஃபைனலி வந்து பண்ணாக்க அந்த ரிலீஸ் குறிப்பு வந்து பண்ணாக்க நம்ம அனுகுரூப் பண்ணிடலாமா? ஸோ அதுக்கு வந்து பண்ணாக்க அந்த ரிலீஸ் குறிப்பை நீங்கள் கிளிக் போயிட்டு மேலே 3 பட்டன் இருக்கா அது கிளிக் போயிட்டு இதில் அனுகுரூப் இருப்பாருங்க கீழே அது நீங்கள் கிளிக் பண்ணல போதும் லிக்ஸ் வந்து பண்ணது அனுகுரூப் வரும். ஸோ இப்போ நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து மூவ் பண்ணி பார்த்தினாக்க இப்போ நீங்கள் பொருள் பார்த்த மாதிரி ஒரு சூப்பரான வீடியோ நம்ம கிரியேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நீங்கள் டேட்டா வந்து பண்ணாக்க ஸோ பண்ணிக்க வேண்டியதான். ஸோ அவ்வளோதிங்க இந்த வீடியோவில் எதாவது டவுட் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ண பார்க்கணுனாக்க சப்ஸ்கிரைப் இருக்காம கூட பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. So next பார்க்கலாம். Thanks for watching guys.